பல பங்குகளிலே வருத்தமான செய்தி என்னவென்றால், குருவை பற்றி குறை கூறுவது வாழ்க்கையின் பல மக்களின் அங்கமாக மாறுகின்ற நிலை. குறை கூறுவது மட்டுமல்ல, அதை ஆயருக்கு எழுதுவதும் சிலர் பேரின் முக்கியமான சிறப்பான ஒரு கொடையாக, இறைவனால் கொடுக்கப்பட்ட வரமாக அவர்கள் நினைத்து கொள்ளுகின்றார்கள். எழுதி முடிக்கும் பொழுது கிறிஸ்துவில் உண்மையான நேசமுள்ள ஒரு விசுவாசி என்ற ஒரு அடைமொழியையும் அவர்களே கொடுத்து கொள்ளுகின்ற அவல நிலையில் நாம் வாழ்ந்துகின்றோம். குருக்கள் 9 பிள்ளைகள், நமது சகோதரர்கள், நமது குடும்பத்தில் பிறந்தவர்கள். எனவே குருத்துவத்தை கொண்டாடுவது வார்த்தையில் கிடையாது, செயலில். நான் ஏற்கனவே கூறிய 3 வரையில் அவர்களுக்கு உதவியாக இருந்து கிறிஸ்துவில் குருக்களாக தங்களையே அர்ப்பணித்து தங்களது வாழ்க்கையில் தகுதி இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக அவர்கள் வாழ நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக சிலுவைகளை பல சமயங்களிலே அவர்கள் உண்மைக்கு புறம்பாக சுமைப்பதற்கு மக்களாகிய நாம் தான் காரணமாக. குறை பேசுவது, பழி சுமத்துவது முக்கியமாக மக்களாகிய நாம் செய்கின்ற ஒரு பெரும் தவறு. உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்பதற்காக அவர்களை பழி கூறுவது நல்லது கிடையாது. உண்மையை எடுத்து கூறுவது, அன்புடன் திருத்துவது, அவருடன் உடனிருந்து பயணிப்பதில் நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த திருத்தொண்டர்கள் குருத்துவத்தை கொண்டாட தயாராக அர்ப்பணிக்கும் வேளையிலே இறைவன் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையையும் நிறைவான அருளையும் நிறைவான சக்தியையும் தருவதோடு உங்களுடைய உடனிருப்பையும் அவர்களுக்கு கொடுத்து நீங்களும் அவருடன் பயணித்தீர்கள் என்றால் குருத்துவம் என்ற கொடை அருள் குருக்களின் மூலமாக கொண்டாடப்பட வேண்டும். அதற்கு உறுதுணையாக, வழிகாட்டியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து உங்களது கடமையையும் பணியையும் செய்ய அன்புடன் அழைக்கின்றேன். ஆமன்.